இந்த உலகத்தோட லாஸ்ட் ஆண் மகன் இவன் மட்டும் தானா? ஏன்னா இவங்க உலகத்துல முழுக்க முழுக்க பொண்ணுங்க மட்டுமே தான் இருப்பாங்க. இப்ப இவனை பார்த்ததும் என்னவோ ஏலியனை பாக்குற மாதிரி காலு கைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி பாக்குறாங்க. அதான் எதனா புதுசா அந்த மாதிரி கண்டுபிடிச்சா வியாபாரம் ஆக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க உலகத்துல இவனை பார்சல் கட்டி தூக்கிட்டு போயிட்டு ஏலத்துக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உலகத்துல இருக்க பணக்கார லேடிஸ் எல்லாம் இவனை போட்டி போட்டு வாங்குறதுக்கு ரெடியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எப்படிடா வந்து மாட்டினா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் லாட்டரி டிக்கெட் வாங்கினதுல ஒரு 50 லட்சம் ரூபாய் அவனுக்கு விழுந்திருக்கும். இதை வச்சு தங்கச்சியோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்திருப்பான். ஆனா இவன் லாட்டரி அடிச்ச விஷயம் அவங்க ஊர்ல இருக்க ரவுடிங்களுக்கு தெரிஞ்சு இவனை வந்து அடிச்சு போட்டுட்டு இந்த லாட்டரி டிக்கெட்டை புடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இவன் அடி வாங்கி கீழே விழுந்து மயக்கம் போடும்போது தான் டைம் டிராவல் பண்ணி பொண்ணுங்க மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த உலகத்துக்கு போய் மாட்டிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு நான் உனக்கு 2 கோடி கொடுக்குறேன்னு சொல்லுது, இன்னொரு பொண்ணு 7 கோடி கொடுக்குறேன்னு சொல்லுது. ஆனா ஒரு ஆயா மட்டும் என் வாழ்நாள்ல சம்பாதிச்ச மொத்த காசையும் கொடுத்து நான் அவனை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 20 கோடி கொடுக்குறேன்னு சொல்லுது. அவ்வளவு கோடி கொடுத்து வாங்கி இந்த பாட்டி இவனை வச்சு என்னதான் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஏலத்தெல்லாம் நடத்துற ஓனர் லேடி வந்துட்டு என்னதான் இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினாலுமே நான் இவனை நாளைக்கு காலைல தான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் இவனை தனியா கூட்டு போயிட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லி பாக்குறா. அப்ப இவன் டக்குன்னு கையை முறுக்கி ஏண்டி உங்க ஊர்ல ஆம்பளைங்களே பார்த்து இல்லையான்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது சடனா ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டு 80 வயசு பாட்டி கூட இவன் குடும்பம் நடத்துறது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, நானும் உனக்கு அந்த பாட்டி கொடுத்து அதே காசை கொடுக்குறேன், அவனை என்கிட்ட அனுப்பி விட்டுரு, எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அதுல யாராச்சும் ஒருத்திக்கு இவனை மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் போல வாழட்டும்ன்ற மாதிரி சொல்ல இவன் டக்குன்னு ஏலம் நடத்துற அந்த ஓனர் லேடி பின்னாடி போயிட்டு அக்கா நான் உங்க கூடவே இருக்கேன், அவங்க கூட போகலாம் எனக்கு விருப்பம் இல்ல, காசை பார்த்து மயங்கி என்ன அமுச்சு விட்டுறாதான்னு சொல்லிட்டு இந்த லேடியை வேற ஏத்தி விட்டுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல கொழாடி சண்டை மாதிரி அவன் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் முடிய பூச்சி சண்டை போட்டுட்டு இருக்க. எப்பாடா அடிச்சிட்டாலுங்க இதான் சான்ஸ், எப்படியாச்சும் ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரான் பாருங்க. உள்ள ஒரு லேடி இவனை வாங்கிட்டு போயிட்டு அவங்க 3 பொண்ணுங்கள ஒரு பொண்ணுக்கு இவனை கட்டி கொடுக்க போறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு இவன் தப்பிச்சு ஓடும்போது கையங்காலமா புடிச்சிடுறா.